ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஒரு வேத வசனம் பார்ப்போம். அது 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 17வது வசனம். ஒரு சில வசனங்களை நாம் பார்ப்போம். தீமை செய்து பாட அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவத்தின் நிமித்தம் ஒரு தரம் பலியிடப்பட்டார். அவர் மாம்சத்திலே கொலை உண்டு, ஆவிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமீன். இந்த உலகத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே நாம் எத்தனையோ பேருக்கு நன்மை செய்திருப்போம். அந்த நன்மை நாம் ஓடி ஓடி போய் செய்வோம். ஆனால் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், நன்மை செய்தார்கள் ஆனாலும் அந்த அளவுக்கு பெருசாக செய்யலை, அவங்க என்ன பெருசாக நன்மை செய்துட்டாங்க எனக்கு அப்படின்னு சொல்கிற ஒரு மனநிலை, அந்த ஒரு போக்கு அவங்கள்ட்ட இருக்கும். ஒருவேளை ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு, நீங்கள் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாட அனுபவிப்பதே மேன்மையாக இருக்கும். நீங்கள் இந்த உலகத்தில் நன்மை செய்கிறவர்களாக இருப்பீர்கள், நன்மை செய்வீர்கள். ஆனாலும் அதனாலே உங்களுக்கு ஒரு தீங்கு வருகிறது, அதனாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் அதை நீங்கள் நன்மையாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏன்னா, நான் ஒரு சின்ன சாட்சி உங்களுக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் ஒரு 10-15 வருடங்களுக்கு முன்பாக நான் ஒரு பள்ளியிலே நான் வேலை செய்தேன். அந்த பள்ளியில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது நல்ல நண்பர்கள் இருந்தார்கள், என்னோட உடன் பணி செய்கிறவர்கள். ஆனாலும் ஒரு லோன் ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் 2 பேரும் என்ன பண்ணோம், பிரியப்பட்டோம். அப்போ போய் பேங்க்கில் நாங்கள் லோன் போடும்போது என்ன ஆயிடுச்சு, லோனு 2 பேருக்கும் வாங்கினோம். ஆனாலும் என்னென்னா, அவர்கிட்ட அந்த செக் புக் இல்லாதனால மேனேஜர் சொன்னார், அவர்கிட்ட அந்த செக் புக் இல்லை, அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய லீஃபே கொடுங்க சார், இது சும்மா ஒரு பேர் நேம் ஷேக்கு தான், அதனால் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணார், வாங்கி வைத்தார். 1 லட்ச ரூபா லோன் போட்டு நாங்கள் 2 பேரும் மியூச்சுவலாக சாட்சி கையெழுத்து போட்டு நாங்கள் வாங்கி கொண்டோம். எப்படின்னா, மாதம் மாதம் அது அந்த டியூ கட்டுற ஒரு ஸ்கீம். அது மாதம் ஒரு குறிப்பிட்ட தொகை நாங்கள் கட்ட வேண்டும். ஒரு 20 மாதத்துக்குள்ளாக அதை கட்ட வேண்டும் என்ற ஒரு இது. நாங்கள் இப்படியாக கட்டிக்கொண்டே இருந்தோம். கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சு, நான் அந்த குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் சொன்னது போல் எல்லாத்தையும் சரியாக கட்டிட்டேன். ஆனால் நான் உதவி செய்தவர் என்னன்னா, நானும் என்ன பண்ணிட்டேன்னா, நான் அந்த பள்ளியிலேருந்து நான் நின்றுட்டேன். ஆனால் இவர் பாருங்கள், சரியாகவே கட்டலை. 1 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு. எனக்கும் அவருக்கும் தொடர்பே இல்லாத ஒரு சூழ்நிலை. அப்புறம் அந்த பேங்க்லேருந்து கால் பண்ண ஆரம்பித்தாங்க. என்னங்க, நீங்கள் ஷூரிட்டி போட்டவருக்கு பணமே கட்டலையே, நீங்கள் தான் ஷூரிட்டி போட்டிருக்கீங்க, அவருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னா, நம்ம ஃபோன் அடித்தா அவர் என்ன பண்ண மாட்டார், எடுக்க மாட்டார். நான் தொடர்ந்து 1 மாதம் 2 மாதம் தொடர்ந்து அடித்து கொண்டே இருக்கிறேன், அவர் ஃபோனையும் எடுக்கலை. நானும் நேராக போய் சந்திக்கும் போதெல்லாம் அவர் அங்கே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அவர்களும் என்ன பண்ணியிருக்காங்க, பேங்க்லேருந்து அந்த ஸ்கூலுக்கு போயிட்டு இப்போ பேசி அவரை இது பண்ணி, அப்புறம் ஸ்கூலில் இருக்கிற மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, நாங்கள் கரெக்டாக சொல்கிறோம் சார், நாங்கள் உங்களை ஆஃபீஸில் பார்க்க சொல்கிறோம் சார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தொடர்ந்து இது நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனாலும் பாருங்கள், இதில் பெரிய பிரச்சனை எனக்கு வந்தது. எப்படின்னா, அந்த மேனேஜர் என்ன பண்ணினாங்க, எனக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி, நீங்கள் தான் ஷூரிட்டி போட்டிருக்காங்க, அவர் சரியாக கட்டலை, அதனால் நீங்கள் தான் அந்த தொகையை கட்ட வேண்டும் என்று என்னை நிர்பந்தப்படுத்தினார்கள். அப்பொழுது நான் ரொம்ப கவலையாக இருந்தேன். இது எப்படி செய்ய முடியும், சாத்தியமில்லையே என்று நான் யோசித்து, ஆனால் நான் ஜெபம் பண்ணேன். பாருங்கள், அந்த மேனேஜர் கேட்ட மேனேஜர் அவர் போயிட்டார், வேறு மேனேஜர் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. வந்தவுடனே இந்த விஷயம் தெரிந்த உடனே அவர் ஒரு நல்ல கிறிஸ்தவராக என்ன என்று தெரியவில்லை, அவர் ஒரு நாள் என்னை அந்த ஆஃபீஸ்க்கு வர சொன்னார். நானும் அந்த ஆஃபீஸ்க்கு போனோன்னே அவர்கிட்ட இந்த பிரச்சனைகளை சொன்னேன். நானும் அவரும் ஒன்றா தான் சார் ஒர்க் பண்ணோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, நான் இப்போ என்னுடைய பர்சனல் காரணமாக நான் அந்த பள்ளியை விட்டு நின்று விட்டேன். இப்போது நான் பிஸ்னஸ் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் உதவி தான் அவருக்கு செய்தேன். அவர் மியூச்சுவலாக அத்தாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறார், நானும் சாட்சி கையெழுத்து போட்டிருக்கிறேன். நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் மியூச்சுவலாக உதவி செய்திருக்கிறோம். அவர்கிட்ட செக் லீஃப் இல்லை என்பதற்காக என்னுடைய செக் லீஃப் நான் கொடுத்துருக்கிறேன், அவ்வளோதான். ஆனாலும் என்னுடைய ஃபோனை கூட அவர் எடுக்கிறதில்ல. அதனால் நீங்கள் தான் சார் ஏதாவது யோசித்து எனக்கு சொல்லணும் அப்படின்னும் போது, அவர் இதை புரிந்து கொண்டு அவர் என்ன செய்தார் என்றால், நீங்கள் உண்மையாகவே நீங்கள் கிறிஸ்டினா அப்படின்னு கேட்டார். அவர் ஆமான்னு சொன்னேன். நீங்கள் உண்மையாகவே உதவி செய்திருக்கிறீர்கள், நீங்கள் ஒன்றும் கவலைப்படார்கள், இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார். இப்படியாக இது இந்த மன உளைச்சல் பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 மாதம் எனக்கு தொடர்ந்து இது சம்பந்தமான மன உளைச்சல். ஏற்கனவே இருந்த மேனேஜர் என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் இப்படி
எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணலைன்னா நாங்கள் போலீஸ் அனுப்புவோம் எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆஃபீஸ் பேங்க்லேருந்து வந்து எங்கள் வீட்டுக்கே வந்தாங்க, 2-3 வாட்டி வந்து கேட்டு போனாங்க. இதெல்லாம் என்னன்னா, நீங்கள் நன்மை செய்கிறீங்க, ஆனால் அந்த நன்மையை பெற்றுக்கொண்டவர்கள் எனக்கு இந்த நேரத்தில் உதவி செய்தார்களே, உதவி செய்தவர்களுக்கு நான் வந்து ஈடு செய்ய முடியும் என்று, எனக்கு செய்த உதவிக்கு நான் ஏதாவது அவர்களுக்கு நான் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்கு இருக்குமானால் நமக்கும் அவர்களுக்கும் உண்டான நட்பும் உறவும் பல வருடம் தொடரும். அப்படி இல்லை என்றால் என்னன்னா அந்த நட்பு முறியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிறது. நம்ம பேர் இழிவடையும்படி இப்படி செய்து விட்டாரே என்று நீங்கள் நினைத்து அவருக்கு எதிராக நீங்கள் செயல்பட்டால் உண்மையானால் இது உலக பிரகாரமாக எல்லாம் யோசிக்கிறது போல ஆகிவிடும். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும் என்று இங்கே வேதவசனம் தெளிவாக சொல்லிக்கிறது. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும், நீங்கள் ஒருத்தருக்கு தீமை செய்து, இப்போ ஒன்றும் இல்லை, நல்லா பேசிகிட்டே இருக்கோம், பக்கத்து வீட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் சண்டை வருது. சண்டை வந்தவொடனே என்ன பண்ணுறான், இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவன் வந்து என்ன பண்ணிடுறான், இவங்களை ஏதோ தகாத வார்த்தைகளை பேசுகிறான். நீங்கள் உடனே அவனை வந்து சண்டைக்கு போயிட்டு அவனை மண்டையை உடச்சி உங்களை கொண்டு போய் ஜெயிலில் போட்டு இது மாதிரி அடித்ததுனால தான் என்னை ஜெயிலில் போட்டாங்க, ஓகே நான் பரவாயில்ல, எனக்கு இது நல்லது தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதை காட்டிலும், தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாக இருக்குது. நன்மை செய்து பாடு அனுபவிப்பதுனா என்னென்னா, இந்த மாதிரி நான் உதவி செய்தேன், பணம் கேட்டார், கொடுத்தேன், ஆனால் அவர் சரியான நேரத்தில் எனக்கு கொடுக்கல, ஆனாலும் நான் எத்தனையோ வாட்டி அவர்கிட்ட நான் போய் கேட்டேன், ஆனாலும் அவர் எனக்கு திருப்பி கொடுக்கல, ஆனாலும் இதை வந்து நான் ப்ரேயரில் வைத்திருக்கிறேன், ஆண்டவர் கண்டிப்பாக என் ஜெபத்தை கேட்பார், என் ஜெபத்துக்கு பதிலளிக்கிற தேவன் கண்டிப்பாக ஒரு நாள் எனக்கு செய்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குமானால் கண்டிப்பாக ஆண்டவர் இதை செய்ய வல்லவராக இருக்கிறார். உங்கள் எதிராளியை நீங்கள் போய் என்ன பண்ணக்கூடாது, டைரக்டாக அட்டாக் பண்ணக்கூடாது, அவரை அட்டாக் பண்ணுன்ற எண்ணம் உங்களுக்கு வரக்கூடாது. கண்டிப்பாக அவரை சேஃப் ஜோனுக்கு நீங்கள் கொண்டு வரணும். அதனால தான் இந்த உலகத்தில் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் நித்திய ஜீவனை அடையும்படியாக தேவன் தன்னுடைய சொந்த குமாரனை இந்த உலகத்தை தந்தருளினார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதுக்கு தன்னுடைய உயிரை நமக்காக உங்களுக்காக அவர் வந்து தியாகமாய் கொடுக்க வேண்டும். அதனால தான் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அவருடைய வேலை என்னன்னா, தேவன் கொடுத்த அந்த வேலையை செய்து முடிக்கும் மட்டும் இந்த உலகத்தில் தாழ்மை உள்ளவராகவே இருந்து வாழ்ந்து மரித்து இன்று உயிரோடு இருக்கிறார். கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி ஆண்டவர் இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இந்த பைசா கொடுத்து இந்த பொருளை வாங்கிட்டு வா அப்படின்னு சொன்னால் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அனுப்புகிறோம் அப்படின்னா அவங்க எனக்காக வேலை செய்கிறார்கள். அவர்கள் போய் அந்த பொருளை வாங்கி அது எத்தனை தடங்கள் வந்தாலும் அதை வாங்கி கொண்டு தான் என்ன பண்ணணும், வீட்டுக்கோ இல்லை அலுவலகத்துக்கோ திரும்பி வர வேண்டும். சம்பளம் கொடுக்குற ஒரு முதலாளி சம்பளம் வாங்குற ஒரு வேலையாள்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் இந்த வேலையை செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், ப்ளஸ் இன்சென்டிவும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அனுப்புவார். முதலாளி சொல்லிட்டாரு, அதனால் கண்டிப்பாக இந்த வேலையை நான் செய்வேன் என்று சொல்லி என்ன பண்ணுவாங்க, போய் அந்த வேலையை முடித்துட்டு சொன்னதுக்கு முன்பாக அந்த வேலையை முடித்து விட்டு முதலாளிகிட்ட வந்து சொல்லுவாங்க. அப்போ முதலாளி சந்தோஷப்பட்டு உங்களுக்கு சம்பளம் மாத்திரம் கிடையாது, உங்களுக்கு இன்சென்டிவ் ஊக்கத்தொகையும் நாங்கள் உங்களுக்கு கொடுக்குறோம் என்று என்ன பண்ணுவார், செய்வார். பிதாவானவர் முதலாளியாக தன் சொந்த குமாரனையே ஒரு வேலையாளாக இந்த உலகத்துக்கு அனுப்பி இந்த காரியத்தை செய்ய சொல்கிறார். எதற்கு? நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி மனிதனை படைத்திருக்கிறார். மனிதன் ஆண்டவருக்காக படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. இந்த படைப்பு வீணாய் போய்விடாதபடி இவர்கள் மறுபடியும் ஆண்டவர்கிட்ட சேர்க்கும் என்ற ஒரு மிகப்பெரிய உன்னதமான பணி குமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலேயே கொலை உண்டு, ஆவியிலேயே உயிர்ப்பிக்கப்பட்டார். அப்ப அவர் இந்த உலகத்துல எவ்வளவு துன்பங்கள், கஷ்டங்கள், ஈட்டினாலே குத்தப்பட்டிருக்கிறார், உமிழப்பட்டிருக்கிறார், முள் கிரீடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், பல சாட்டை அடி வாங்கியிருக்கிறார். இதெல்லாம் யாருக்காக என்று சொன்னார், இது எனக்காகவும் உங்களுக்காகவும் தான். அப்ப நன்மை செய்கிறதுனாலே உங்களுக்கு நிந்தை வரும், உங்களுக்கு அவமானங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். ஆனாலும் நீங்க அதுக்கெல்லாம் நீங்க வந்து சோர்ந்து போகக்கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்து பிதாவின் வார்த்தையை நிறைவேற்ற மட்டும் தன்னைத்தானே தாழ்மையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து எனக்காகவும் உங்களுக்காகவும் தன்னையே ஜீவ
தேவாதிர பலியாக கொடுத்தார். அதனால நம்மளுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஒருவேளை அசிங்கப்படுத்துவார்கள், கஷ்டப்படுத்துவார்கள், பணம் வாங்கிட்டு கூட திருப்பி கொடுக்க மாட்டார்கள், உங்களுக்கு வாக்கு கொடுப்பார்கள், அந்த வாக்கிலிருந்து தவறுவார்கள். ஆனாலும் நீங்கள் அவர்களை தயவாய் மன்னியுங்கள். அது வேலை செய்து காசு உங்களுக்கு கிடைக்கவே இல்லை என்றாலும் கவலைப்படாதீர்கள். நான் செய்த வேலைக்கு ஏற்ற ஊதியம் எனக்கு கிடைக்கவில்லையே ஆண்டவரே என்று நீங்கள் ஆண்டவரிடம் நீங்கள் முழங்கால் போட்டு ஜெபிக்கும் பட்சத்தில் ஆண்டவர் உங்களுக்கு இரட்டத்தனையாய் தர வல்லவராய் இருக்கிறார். அதனாலதான் கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாய் இருக்கிறது. தீன்மை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. அப்ப நன்மை செய்கிற எனக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? என்னை நீதிமானாய் பார்க்கிறார். அப்ப நான் நன்மை மற்றவர்களுக்கு செய்திருக்கிறேன், அப்ப என்னை நீதிமானாய் பார்க்கிறார். நீங்க எங்க போனா உங்க கூடயே வருவார், உங்களுக்கு தேவையானதை செய்வார். எத்தனை நிந்தைகள் உங்களுக்கு வந்தாலும் ஆண்டவர் உங்களுக்கு கூட இருப்பார். ஆண்டவரை நீங்க பிடித்துக் கொள்ளும் போது, ஆண்டவருக்காக நீங்க ஓடும் பொழுது, எல்லாவற்றையும் ஜபத்தினாலே நீங்கள் ஜபம் செய்து பெற்றுக்கொள்ளும் போது நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறீர்கள். அவர் உங்களை நீதிமானாக பார்க்கிறார். உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் செவி மடுக்கவில்லை. நீங்கள் வேண்டுகிற வேண்டுதலை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். பெற்றுக்கொண்ட நன்மையோட வேல்யூவே தெரியாம என்ன பெருசா செஞ்சிட்டீங்க நீங்க, அந்த அளவுக்கு உலகத்துல எல்லாம் செய்யாதையா நீங்க செஞ்சிட்டீங்க அப்படின்னு ஒரு வேளை பேசுவார்கள். ஆனால் இது கண்டிப்பாகவே அவர்கள் அநீதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நீதியை அவர்கள் அசிங்கப்படுத்துகிறார்கள். நீதி செய்தவர்களை, உதவி செய்தவர்களை அவர்கள் காயப்படுத்துகிறார்கள். இங்கே அந்த மாதிரி இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன பேர் வைத்திருக்கிறார் என்றால், தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் விரோதமாய் இருக்கிறது. நீங்கள் நன்மையை பின்பற்றுகிறவர்களானால் உங்களுக்கு தீமை செய்கிறவன் யார்? அதனால நீங்க நன்மையை பின்பற்றுங்கள், ஆண்டவருடைய பிள்ளையாக இருங்கள். நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக ஆண்டவர் உங்களுக்கு என்ன பண்ணுவார்? உதவி செய்வார். அது உங்களுக்கு எத்தனை அவமானங்கள் வந்தாலும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இப்ப இங்க பாருங்களேன், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான். அப்ப நீங்க இவ்வளோ உதவிகள் செய்து ஆண்டவரை பத்தி கொஞ்சம் கூட அறியாம ஏதோ தானோ என்று வாழ்ந்து கொண்டிருந்தால் எப்படி அவர்கள் வாழ்க்கை ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கையா இருக்கும்? எப்படி அவங்க நீதிமான் என்ற அந்த ஒரு பட்டியலுக்குள்ள அவர்கள் வருவார்கள்? இங்க பாருங்களேன், நீதிமானே ரட்சிக்கப்படுவது அரிதானால், நீதிமான் என்று சொல்லப்படுகிறவரே, நன்மை செய்தவர்களே ரட்சிக்கப்படுவது அரிதானால் பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அப்போ பக்தி இல்லாதவனும் பாவியும் எங்கே நிற்பான்? அவனுக்கு என்ன கிடைக்கும்? அவனுக்கு ஒன்றுமே கிடைக்காது. அதனால் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. ஆண்டவருடைய நோக்கம் என்னவா இருக்கிறது? பக்தி இல்லாதவனும் பாவியும் தான் ஆண்டவர் நேசிக்கிறவராய் இருக்கிறார். அவர் கால அவகாசம் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவர் கால அவகாசம் கொடுப்பார். அந்த காலத்துக்குள்ளே ஆண்டவரை நீங்கள் புரிந்து கொண்டு அவருடைய வார்த்தையின்படி நீங்கள் நடப்பீர்களானால் நீதிமான் லிஸ்டில் இருப்பீங்க. ஒருவேளை அவர் இந்த காலமும் கொடுக்கப்பட்டு நீங்கள் அவரை அறிந்து கொள்ளவில்லை, அவரை நீங்கள் பிடித்து கொள்ளவில்லை, அவருக்காக நீங்கள் ஒரு வாழ்க்கை வாழவில்லை என்று சொன்னால் நீங்கள் கண்டிப்பாக பாவி லிஸ்டில் தான் இருப்பீங்க. அவனவன் செய்கிற கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தமாக இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாக இருக்கட்டும் பைபிள் சொல்லுது. அதனால தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையாயிருக்கும். நான் மேன்மையாய் இருப்பதற்கு நான் நன்மை செய்வேன், நான் மேன்மையாய் இருப்பதற்கு நான் நன்மை செய்வேன். நீதியின் வஸ்திரத்தை நான் அணிந்து கொண்டவனாய், நான் நீதி உள்ளவனாய் இருப்பேன், நான் நீதிமான் என்று ஆண்டவராலே முத்திரை போடப்படுவேன். கர்த்தர் தாமே இந்த வசனங்களின் வழியாக நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு அப்பாராக. ஆமேன்.